மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். காப்போதா உயர்தரம் சார்ந்த சிறுகதை எனும் பகுதியிலே தியாகம் எனும் சிறுகதையும் அவற்றை தொடர்ந்து அதிலே வினவப்படக்கூடிய வினாக்கள் மற்றும் விடைகள் பற்றியும் அவதானித்திருந்தோம். அதனை தொடர்ந்து கட்டுரை வகையை சார்ந்த தமிழ் தொண்டு எனும் தலைப்பில் அமைந்த கட்டுரையை விபுலானந்த அடிகள் எழுதியுள்ளார். இந்த கட்டுரையானது தமிழ் மொழியினை வளர்த்தெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும், பிற நாட்டு நற்சாஸ்திரங்கள் மற்றும் பிற நாட்டு மொழிகள் எவ்வாறாக வளர்ச்சி அடைகின்றன, பிற நாட்டவர்கள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்து செல்கின்றார்கள், அதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய தாய்மொழியை அவர்கள் போற்றி பேணுகிறார்கள். ஆகவே நாமும் சிறப்படைய வேண்டுமாக இருந்தால், அயல் நாட்டவர்களை போல நாமும் சிறப்படைய வேண்டுமாக இருந்தால், எமது மொழியையும் நாம் கண்ணும் கருத்துமாக போற்றி அதனை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது மொழியினை வளர்க்கின்ற பட்சத்திலே நாமும் சிறப்படைய முடியும். ஆகவே தமிழ் மொழிக்கு தொண்டாற்றிய பல மூதாதையர்களை நாம் எமது வரலாற்றிலே அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே விபுலானந்தர் மற்றும் பாரதியார் ஆகியோர் இங்கே எடுத்து எம்மக்கூடிய சிறப்பு பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த வரிசையிலே சற்றும் தளர்வடையாதவர்களாக நாவலர் அடிகளை சொல்லலாம். அவ்வாறாக பலர் தமிழிலக்கிய வரலாற்றிலே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் தாம் தமிழ் மொழியிலே ஆற்றிய பங்குகளை எடுத்து நோக்குகின்ற போதுதான் இங்கே விபுலானந்த அடிகள் தமிழ் தொண்டு என்கின்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையை இயற்றியிருக்கின்றார். சுவாமி விபுலானந்தரால் எழுதப்பட்ட கட்டுரையாகிய தமிழ் தொண்டு எனும் கட்டுரையானது உங்கள் பாடத்திட்டத்திலே உள்வாங்கப்பட்டுள்ளது. இங்கே தமிழ் தொண்டு எனும் கட்டுரை பிறப்பிலே தமிழுக்கு, அதாவது நமது மொழியாகிய தமிழுக்கு நாம் ஏனெல்லாம் தொண்டாற்ற வேண்டும், அது அங்கே தொண்டாற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே எமக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் யாவை என்று கூறுகின்றார். ஆகவே தமிழ் மொழியானது முன்னைய காலத்திலே ஓங்கி வளர்ந்த தமிழ் மொழியானது பின்னர் தளர்வடைந்து விட்டது. அவ்வாறு தளர்வடைந்த தமிழ் தாயை மீண்டும் வளர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இங்கே சுவாமி விபுலானந்தர் கூறியிருக்கின்றார். அங்கே தமிழ் தொண்டு தொடர்பாக விபுலானந்தர் கருத்துரைத்தது போலவே பாரதியாரும் கூறியிருக்கின்றார். அதற்காக பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்கின்ற வரிகள் பாரதியாரின் தமிழ் தொண்டு தொடர்பாக அவர் முன்னிறுத்திய கருத்துக்களை இங்கே கூறி நிற்கின்றது. ஆகவே விபுலானந்த அடிகள் இங்கே தமிழ் தொண்டு எனும் கட்டுரை பிறப்பிலே அவருடைய தமிழ் தொடர்பாக நாம் ஆற்ற வேண்டிய கருத்துக்கள் அல்லது ஆற்ற வேண்டிய சேவைகள் எவை என்று கூறுகின்றார். ஆகவே இந்த தமிழ் தொண்டு எனும் கட்டுரை பரப்பினை அடிப்படையாக கொண்டு வினவக்கூடிய வினாக்கள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பாரதியார் தமிழ் தொண்டு தொடர்பாக கூறிய விடயங்கள் எவை என்று தனது கட்டுரை பரப்பிலே விபுலானந்த அடிகள் கூறியிருக்கின்றார். முதலாவது வினாவாக தமிழ் தொண்டு எனும் கட்டுரையானது விபுலானந்த அடிகளால் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த தமிழ் தொண்டு எனும் கட்டுரையிலே பாரதி அடிகள் தமிழ் தொண்டு தொடர்பாக எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார், பாரதியார் தமிழ் தொண்டு தொடர்பாக எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார் என்கின்ற ஒரு வினா எழுப்பப்படலாம். அதனை தொடர்ந்து தமிழுக்கு நாம் தொண்டாற்றும் வழிகள் அவை என்று விபுலானந்தர் கூறிய விடயங்களை எடுத்துரைக்குக என்று பார்க்கலாம். இங்கே தமிழ் பாடத்திட்டம் சார்ந்து எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே கையாளப்பட்டுள்ள மொழிநடை பற்றி நோக்க வேண்டிய அவசியம் எழுகின்றது. அதனை தொடர்ந்து வாழ்க்கை உயர்வடைய நாம் எவையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்றது போன்ற பல வினாக்கள் இந்த பகுதியில் இருந்து எழுப்பப்படலாம். ஆகவே இங்கே அவதானிக்கக்கூடிய முதலாவது வினாவாக இக்கட்டுரையின் ஊடாக ஆசிரியர் கூற விளைந்த பிரதான விடயம் யாது? ஆகவே இக்கட்டுரையின் ஊடாக ஆசிரியர் கூற விளைந்த பிரதான விடயம் யாது என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கட்டுரையின் ஆசிரியராக விளங்குபவர் சுவாமி விபுலானந்தர்.
இந்த கட்டுரையை அவர் எழுதியதன் ஊடாக எமக்கு எந்த ஒரு விடயத்தை பிரதானமாக வலியுறுத்த விளைகின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்குரிய பிரதான விடையாக இங்கே அமைய போவதும் தமிழ் தொண்டு. தமிழுக்கு நாம் மாற்ற வேண்டிய தொண்டு பற்றித்தான் இங்கே சுவாமி விபுலானந்த அடிகள் பேசியிருக்கின்றார். இரண்டாவது வினாவாக தமிழ் மொழிக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு பற்றி பாரதியார் கூறியனவை. பாரதியார் கூறிய விடயங்கள் எவை? வடமொழி நூல்களை தமிழிலே மொழிபெயர்ப்பது தொடர்பாக சுவாமி விபுலானந்தர் சுவாமி விபுலானந்தரின் கருத்து யாது? நமக்கு நன்றாகவே தெரியும், வடமொழி இலக்கியங்கள் அதிக அளவில் பரந்து விரிந்து கடல் போல காணப்படுகின்றன. அத்தகைய இலக்கியங்களை பிறமொழிதானே என்று சொல்லி ஒதுக்கி விடாமல் அவற்றை எமது மொழியிலே மொழிபெயர்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது மொழியானது வளர்ச்சி அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கே அதிகமாக காணப்படுகின்றது. இந்த உண்மை தன்மையை புரிந்து கொண்டு மேலை நாட்டவர்கள் பலர் வடமொழி சாஸ்திரங்கள் புராணங்கள் என்று சொல்லி பல இலக்கியங்களை தமது மொழியிலே மொழிபெயர்க்கின்றார்கள். ஆனாலும் கூட எமது இலக்கியம், அதாவது எமது மொழி சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து நோக்குகின்ற போது இங்கே வடமொழி இலக்கியங்களை மிக அரிதாக பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் தேவையான ஒரு சில இலக்கியங்கள் மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே கடல் போல விரிந்து காணப்படுகின்ற வடமொழி இலக்கியங்கள் எதற்காக மொழிபெயர்க்கப்படவில்லை? மேலை நாட்டவர்கள் புரிந்து கொண்ட அந்த உண்மை தன்மையை தமிழினத்தவர்கள், தமிழ் மொழி சார்ந்தவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற அந்த மன ஆதங்கத்தினை சுவாமி விபுலானந்தர் அங்கே தொட்டு காட்டுகின்றார். நான்காவது வினாவாக வாழ்க்கை உயர்வடைய நாம் ஆற்ற வேண்டிய விடயங்கள் யாவை? வாழ்க்கை உயர்வடைய நாம் ஆற்ற வேண்டிய விடயங்கள் யாவை என்ற வினாவானது இங்கே எழுப்பப்பட்டுள்ளது. எமது வாழ்வானது ஏற்கனவே பிரதான கருப்பொருளே சொன்னது போலதான், எமது வாழ்வானது சிறக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மொழிக்கு தொண்டாற்ற வேண்டும். ஆகவே எமது வாழ்வானது சிறக்க வேண்டுமாக இருந்தால் நாம் ஆற்ற வேண்டிய விடயங்கள் யாவை என்கின்ற வினா எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அங்கே மொழிக்கு ஆற்ற வேண்டிய, அதாவது எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு ஆற்ற வேண்டிய தொண்டுகள் பற்றி தான் இங்கே பேசப்பட உள்ளது. ஐந்தாவது வினாவாக ஆசிரியர் கவிஞர்கள் பற்றி கொண்டுள்ள கருத்துக்கள் எவை? கருத்துக்கள் எவை?
ஆகவே கவிஞர்கள் நான்முகனை போல, அதாவது நான்முகனாகிய பிரம்மதேவர் எவ்வாறாக புதிய புதிய படைப்புகளை உருவாக்குகின்றார்களோ, மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. ஆகவே அத்தகைய மனிதர்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகள் உள்ள வகையில், மனிதர்கள் மட்டுமன்றி இந்த உலகத்திலே படைக்கப்படுகின்ற அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பவராக நான்முகன் விளங்குகின்றார். அவர் எவ்வாறாக புதிய புதிய விடயங்களை படைக்கின்றாரோ அதுபோலதான் கவிஞர்களும் புதியனவற்றை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் என்று இங்கே கவிஞர்களை பற்றி சுவாமி விபுலானந்தர் கருத்துரைக்கின்றார். தமிழ் தொண்டு தொடர்பாக சுவாமி விபுலானந்தர் கூறிய விடயங்களை அல்லது கூறிய கருத்துக்களை தொகுத்து நோக்குக. ஏழாவது வினாவாக இக்கட்டுரையிலே கையாளப்பட்டுள்ள மொழிநடை தொடர்பாக அல்லது மொழிநடை பிரயோகம் ஆகவே தமிழ் பாடப்பரப்பிலே எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே கையாளப்பட்டுள்ள மொழிநடை என்கின்ற விடயமானது ஏற்கனவே பார்த்தது போல சிறுகதை தியாகம் எனும் சிறுகதையை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே கையாளப்பட்டுள்ள மொழிநடை பற்றி பார்க்கின்றோம். அங்கே எவ்வாறான மொழிநடையை கையாண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால் ஒரு நாட்டுப்புற மொழிநடையை கையாண்டிருப்பார்கள். அங்கே பல இடங்களிலே முதலாளி தனது ஊழியர்களை பேசுகின்ற சந்தர்ப்பங்கள் அங்கே பேச்சு வழக்கில் அமைந்தாலும் கூட நாட்டுப்புறத்திற்கு உரித்தான ஒரு அம்சத்தை கொண்டு அமைந்திருக்கும். ஆகவே அதுபோல இங்கே கையாளப்பட்டுள்ள மொழிநடை பற்றி பார்க்கின்ற போது ஒரு கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. அதேவேளை தமிழிலே புலமை மிக்க விபுலானந்தரால் எழுதப்பட்டுள்ள கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இங்கே கையாளப்பட்டுள்ள மொழிநடை பற்றி பார்க்கின்ற போது பிரதானமாக தூய மொழிநடையை கையாண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளது. ஆகவே தமிழ் தொண்டு எனும் கட்டுரையானது சுவாமி விபுலானந்தரால் எழுதப்பட்டது. இந்த கட்டுரையிலே தமிழ் தொண்டு, அதாவது தமிழுக்கு நாம் ஆற்ற வேண்டிய சேவைகளும், நாம் உயர வேண்டுமாக இருந்தால் எமது மொழிக்கு சேவையாற்றினால் நாம் உயர முடியும், அதே வழியினை தான் மேலை நாட்டவர்களும் கடைபிடிக்கின்றார் என்கின்ற பிரதான கருப்பொருளில் அமைந்த ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை அமைகின்றது. இந்த கட்டுரை பகுதியிலே எழுப்பக்கூடிய வினாக்களாக இங்கே 7 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. இக்கட்டுரையின் ஊடாக ஆசிரியர் கூற விளைந்த பிரதான விடயம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தமிழ் மொழிக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு பற்றி பாரதியார் கூறிய விடயங்களவை, அதாவது தமிழ் தொண்டு பற்றி இங்கே கூற விளைந்தவர் சுவாமி விபுலானந்தர். அவருக்கு முன்னரே வாழ்ந்த பாரதியாரும் தமிழ் தொண்டை பற்றி வலியுறுத்தி இருக்கின்றார். வடமொழி நூல்களை தமிழிலே மொழிபெயர்ப்பது தொடர்பாக சுவாமி விபுலானந்தரின் கருத்து யாது? வாழ்க்கை உயர்வடைய நாம் ஆற்ற வேண்டிய விடயங்கள் யாவை? ஆசிரியர் கவிஞர்கள் பற்றி கொண்டுள்ள கருத்துக்கள் எவை? தமிழ் தொடர்பாக சுவாமி விபுலானந்தர் கூறிய கருத்துக்களை தொகுத்து நோக்குக. இக்கட்டுரையிலே கையாளப்பட்டுள்ள மொழிநடைகள் என்ற வகையிலே 7 விதமான வினாக்கள் இங்கே எழுப்பப்பட்டுள்ளன. அதிக அளவில் இந்த வினாக்களை தாண்டி ஒரு வினா எழுப்பப்படுகின்ற சாத்தியம் குறைவாகவே காணப்படும். ஆகவே இந்த 7 வினாக்களுக்குமான விடைகளை சரியான முறையிலே தெளிவான முறையிலே கற்றறிதல் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தொண்டு எனும் கட்டுரையிலே முதலாவதாக எழுப்பப்பட்டுள்ள வினாவாக அமைவது, இக்கட்டுரையினூடாக
ஆசிரியர் கூற விளைந்த பிரதான விடயம். இதற்கான விடையினை நன்றாக அவதானிப்போம். அதாவது வினாவாக அமைவது இக்கட்டுரையிலே, அதாவது தமிழ் தொண்டு எனும் கட்டுரையிலே ஆசிரியர் கூற விளைந்த பிரதான விடயம் யாது என்பதே இங்கே எழுப்பப்பட்டுள்ள பிரதானமான வினாவாக அமைகின்றது. ஆகவே தமிழ் தொண்டு எனும் கட்டுரையானது சுவாமி விபுலானந்தரால் எழுதப்பட்டது. இக்கட்டுரையானது அல்லது இக்கட்டுரையிலே ஆசிரியர் கூற விளையும் பிரதான கருப்பொருளாக அமைவது தமிழுக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு ஆகும். அதாவது ஏனைய நாட்டவர்களை போல நாம் சிறப்படைய வேண்டுமாக இருந்தால் எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு சேவையாற்றுதல் மிக அவசியமாகும். என தமிழ் தொண்டின் அவசியத்தை எடுத்துரைத்தல் ஆகும்.
ஆகவே இங்கு எழுப்பப்பட்டுள்ள முதலாவது வினாவாக அமைவது தமிழ் தொண்டு எனும் கட்டுரையிலே ஆசிரியர் கூற விளைந்த பிரதான கருப்பொருள் யாது என்பதே இங்கு எழுப்பப்பட்டுள்ள முதலாவது வினாவாக அமைகின்றது. அதற்குரிய விடையாகத்தான் இங்கே அமைவது தமிழ் தொண்டு எனும் கட்டுரையானது சுவாமி விபுலானந்தரால் எழுதப்பட்டது. இக்கட்டுரையிலே ஆசிரியர் கூற விளையும் பிரதான கருப்பொருளாக அமைவது தமிழுக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு ஆகும். தமிழ் தொண்டு எனும் கட்டுரையின் தலைப்பை பார்க்கின்ற போதே விளங்கும் தமிழுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டு பற்றி தான் அங்கே பேசப்பட்டிருக்கும். அதை பற்றி மேலும் விளக்கமாக இங்கே கூறப்படுகிறது. அதாவது ஏனைய நாட்டவரை போல நாம் சிறப்படைய வேண்டுமாக இருந்தால் எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு சேவையாற்றுதல் மிக அவசியமாகும் என தமிழ் தொண்டின் அவசியத்தை எடுத்துரைத்தல் ஆகும். தமிழ் தொண்டின் அவசியத்தை எடுத்துரைத்தல் தான் இந்த கட்டுரையின் பிரதான கருப்பொருளாக அமைகின்றது. ஆகவே முதலாவது வினாவை அவதானித்திருந்தோம். அடுத்த வினாவாக இங்கே எழுப்பப்பட்டுள்ள வினாவாக தமிழ் மொழிக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு பற்றி பாரதியார் கூறிய விடயங்கள் அவை. நன்றாக வினாவை மனதிலே புகுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் மொழிக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு பற்றி பாரதியார் கூறுகின்ற கருத்துக்கள் அவை. விபுலானந்தர் தான் இந்த கட்டுரையில் இருந்து தமிழ் தொண்டு பற்றி பேசுகின்றார். ஆனால் அவர் தனது கட்டுரையிலும் பாரதியாரின் கருத்துக்களுக்கு இடமளித்திருக்கின்றார். ஏனென்றால் விபுலானந்தருக்கு முன்னர் வாழ்ந்த பாரதியார் தமிழ் தொண்டு பற்றி பேசுகின்றார். அவர் கூறிய விடயங்களையும் இதிலே புகுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த கட்டுரையிலே பாரதியார் தமிழ் தொண்டு பற்றி கூறுகின்ற விடயங்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. ஆகவே இரண்டாவது வினாவாக அமைவது பாரதியார் தமிழ் தொண்டு பற்றி கூற விளைந்த விடயங்கள் எவை? தமிழ் தொண்டு பற்றி விபுலானந்தருக்கு முன்னரும் பாரதியார் கருத்துரைத்துள்ளார். தமிழ் தொண்டு எனும் கட்டுரையிலே தமிழ் தொண்டு எனும் கட்டுரையை எழுதியவர் விபுலானந்தர். ஆகவே தமிழ் தொண்டு எனும் கட்டுரையிலே ஆசிரியராகிய விபுலானந்தர் தனது கருத்துக்களுக்கும் வலுச்சேர்க்கின்ற வகையிலே நாம ஒரு புதிய விடயத்தை பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இதற்கு முன்னரே இன்னொருவர் இவ்வாறாக பேசி இருக்கின்றார். அதாவது
ஒரு சிலர் கூட்டமாக சேர்ந்து நின்று ஒரு கருத்தினை பேசுகின்ற போது அதனை கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆகவே பாரதியாரை இப்போது உலகம் போற்றுகிறது. ஆகவே அவருடைய கருத்துக்களை நான் இங்கே இணைத்து பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே எனது கருத்துக்களும் முடப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தனது கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்ற, அதாவது தனது கருத்துக்களை பலமடைய செய்யும் வகையில் தான் இங்கே பாரதியாரின் கருத்துக்களையும் விபுலானந்தர் உட்புகுத்தி இருக்கின்றார். ஆகவே வலு சேர்க்கின்ற வகையிலே பாரதியார் தமிழ் தொண்டு தொடர்பாக கூறியுள்ள விடயங்களுக்கு இடமளித்துள்ளார். அவையாவன ஆகவே பாரதியார் தமிழ் தொண்டு தொடர்பாக பல விடயங்களை கூறியிருக்கின்றார். அவை எவை என்று சொல்லி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் என்னவெல்லாம் கூறுகின்றார் என்று சொன்னால், நமது மொழியிலே சிறப்படைந்த நூல்கள் பலவற்றை நாம் இயற்றுதல் வேண்டும், புதிய இலக்கியங்களை படைத்தல் வேண்டும். ஏனைய மொழியிலே சிறப்படைந்த, அயல் நாட்டு மொழிகளிலே சிறப்படைந்த இலக்கியங்களை எமது மொழியிலே மொழிபெயர்த்தல் அவசியம் என்று கூறுகின்றார். அதே சமயத்தில் பல கதைகளை பேசி, மறைந்திருந்து பல கதைகளை பேசி காலத்தை வீணடிக்காமல் புதிய புதிய இலக்கியங்களை படைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே பாரதியார் இங்கே தமிழ் தொண்டு தொடர்பாக இவை பற்றி எல்லாம் பேசியுள்ளார் என்று பார்க்கின்ற போது அவர் கூறுவதாவது, பிற நாட்டு நல்ல சாஸ்திர இலக்கியங்களை இந்த மொழியிலே மொழிபெயர்த்தல் வேண்டும். பாரதியார் இங்கே தமிழ் மொழிக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டுகள் எவை என்று கூறியிருக்கின்றார். அந்த விடயங்கள் எவை என்று பார்க்கின்ற போது பிற நாட்டு மொழியிலே அமைந்திருக்கும் நல்ல சாஸ்திர இலக்கியங்களை இந்த மொழியில், அதாவது தமிழ் மொழியிலே பெயர்த்தல் வேண்டும் என்று கூறுகின்றார். அதே சந்தர்ப்பத்தில் எமது மொழியிலும் சிறப்படைந்த பல இலக்கியங்களை, புதிய இலக்கியங்களை, உலகம் போற்றும் பல இலக்கியங்களை படைத்தல் வேண்டும் என்று கூறுகின்றார். அதே சமயத்தில் சொல்வதாவது, மறைந்திருந்து பழங்கதைகளை பேசிக் கொண்டிருக்காமல் எமது மொழியிலே பல வரலாறுகள் காணப்படுகின்றன, சிறந்த கதைகள் இருக்கின்றன. எமது தமிழ் மொழியினை புகழ பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் எமது வரலாற்றில் நிறையவே உள்ளன. ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் இன்று பேசிக் கொண்டிருப்பதால் பிரயோசனம் இல்லை. தொடர்ந்து நமது வளர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கின்ற போதுதான் பழங்கதைகளுக்கும் மதிப்பிருக்கும். ஆனால் இன்று எந்த ஒரு விடயத்தையும் புதிதாக செய்யாமல் பழைய கதைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதால் யாதொரு பயனும் இல்லை. இன்று வீழ்ச்சியடைந்து காணப்படுகின்ற தமிழ் மொழியினை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் யாவரும், தமிழ் மக்கள் யாவருமே தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் எமது மொழியில் காணப்படுகின்ற பல இலக்கியங்களையும் உலகம் போற்றும் இலக்கியங்களாக, பிற நாட்டவர்கள் மதிக்கத்தக்க இலக்கியங்களாக மாற்றுங்கள் என்று சொல்லி கூறுகின்றார். இங்கே எழுப்பப்பட்ட வினா, தமிழ் மொழிக்கு நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு பற்றி பாரதியார் கூறிய விடயங்கள் யாவை என்பதே இங்கே எழுப்பப்பட்ட வினாவாக அமைகின்றது. அதற்குரிய விடையாக தமிழ் தொண்டு பற்றி விபுலானந்தருக்கும் முன்னர் பாரதியார் கருத்துரைத்துள்ளார். தமிழ் தொண்டு எனும் கட்டுரையிலே ஆசிரியராகிய விபுலானந்தர் தனது கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே பாரதியார் தமிழ் தொண்டு தொடர்பாக கூறியுள்ள விடயங்களுக்கு இடமளித்துள்ளார். அவையாவன: முதலாவது விடயமாக, பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்களை ஆகவே பாரதியார் தமிழ் தொண்டாக கூறுகின்ற விடயங்களாக நோக்குகின்ற போது பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்களை தமிழ் மொழியிலே பெயர்த்தல் வேண்டும்.
தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்தல் வேண்டும். இரண்டாவது விடயமாக காலத்தினால் அழிவடையாத புதிய இலக்கியங்களை தமிழ் மொழியிலே படைத்தல் வேண்டும். மூன்றாவது விடயமாக கூறப்படுவது மறைந்திருந்து பழங்கதைகள் பேசிக்கொண்டிராமல் தமிழ் தொண்டாற்றுவதற்கு அல்லது தமிழுக்கு சேவை செய்வதற்கு யாவரும் செயலாற்ற வேண்டும். தமிழ் மொழியிலே எழுந்த புலமை மிக்க புகழ் பொருந்திய இலக்கியங்களை பிறர் போற்றச் செய்ய வேண்டும். ஆகவே தமிழ் தொண்டு தொடர்பாக பாரதியார் கூறிய விடயங்களாக நமது மொழியிலே காணப்படுகின்ற இலக்கியங்களை புகழடைய செய்ய வேண்டும். அதே சமயத்தில் புதிய புதிய இலக்கியங்களை காலத்தினால் அழிவடையாத இலக்கியங்களை தோற்றுவிக்க வேண்டும். அது மட்டுமன்றி ஏனைய மொழி சார்ந்த இலக்கியங்கள் தானே என்று விட்டுவிடாமல் அந்த இலக்கியங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்தல் வேண்டும். மறைந்திருந்து பழங்கதைகளை பேசிக் கொண்டிராமல் புதிய புதிய இலக்கியங்களை தமிழுக்கு தொண்டாற்றுவதற்கும் அனைவரும் இணைந்தே செயலாற்ற வேண்டும் போன்ற கருத்துக்களை இங்கே கூறி நிற்கின்றார். இதனை தொடர்ந்து பல வினாக்களை இங்கே அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்த வகுப்பிலே அவை தொடர்பாக நோக்குவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.